யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. யார் பெத்த புள்ளையோ, ಯಾರೋ ಹೆತ್ತಿರೋ ಮಕ್ಕಳು, யாரோ பெத்த புள்ள ಯಾರೋ ಹೆತ್ತಿರೋರು, இந்த ஊரெல்லாம் பாவின்னு சொல்லிச்சு, ಊರೆಲ್ಲ ಪಾಪ, 7 பிசாசு குச்சி நினைச்சு 7 ದೈವಗಳು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ಅವಳು ಬಂದು ಹೇಳ್ತಾಳೆ. எவ்வளவு அன்பு இருக்கு அவளுக்கு, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇರುತ್ತೆ, எவ்வளவு அன்பு இருக்கும். ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇರುತ್ತೆ. நாம யாரோ, ನಾವು ಯಾರೋ, யார் பெத்த புள்ளையோ, ಯಾರೋ ಹೆತ್ತಿದವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாம் மன்னிச்சிருக்காரு. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ದೇವರು நம்ம கிட்ட இருக்கிற பாவ பிசாசெல்லாம் துரத்தி இருக்கிறாரு. ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವ ಶಾಪದ ಸೈತಾನನ எவ்வளவு அன்பு வச்சுக்கிறீங்க, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇಕ್ಕಿದೆ. ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருக்குது. ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ நான் ಇಕ್ಕಿದೆ. இப்ப உட்கார்ந்து ஓன் ஒப்பாரிக்கு சொல்லல, ಇವಾಗ ನಿಮ್ ಕುತ್ಕೊಂಡು ಓಂತ ಅಳ್ತಾ சொன்னதுக்கு அழுதுருவீங்க, ಹೇಳಿದ್ರೆ ಅಳ್ಬಿಡ್ತೀರಾ. இப்போ ஒரு பாட்டு பண்ணா அழுதுருவீங்க. ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದ್ರೆ ಅಳ್ತು ಬಿಡ್ತೀರಾ. ஹல்லேலூயா. நாம உங்களை அழ வைக்கிறதுக்கெல்லாம் பாட்டு இருக்குது, ನಿಮ್ಮನ್ನ ಅಳ್ಸೋಕೆಲ್ಲ ಹಾಡಿದೆ, பாடினா அழுதுருவீங்க. ಹಾಡಿದ್ರೆ ಅಳ್ತು ಬಿಡ್ತೀರಾ. அந்த அழுவு மட்டும் வேணாம். ಆ ಹಾಡು ಬೇಡ. ஹல்லேலூயா. இந்த அம்மா அழுதுருக்குது. ಈ ಅಮ್ಮ ಅಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஸ்திரியே மரியாதை. ಮರಿಯಾಳೆ. மரியாதைன்னா அந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்குது, ಮರಿಯಾಳೆ ಅಂದ್ರೆ குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்குது. ಎಲ್ಲೋ ಕೇಳಿಸ್ಕೊಂಡಾಗಿದೆ. இது வரைக்கும் அவ காது மந்தமா இருந்துச்சு, அதுவரைக்கும் கண்ணு வேற சரியா தெரியல, சாப்பிட்டால நேரம் தெரியல, கண்ணு வேற மங்களா இருக்குது. தோட்டக்காரன் நினைச்சுக்கிறான். ತೋಟಗಾರನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. கண்ணு வேற மங்களா இருக்குது, ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ, இருதயம் வேற திறக்கப்படல. ಹೃದಯ ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஒரೇ ஒரு வார்த்தை வந்துச்சு, ಒಂದೇ ಒಂದು கண்ணு திறந்துச்சு, ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಲ, காது திறந்துச்சு, ಕಾದು இருதயம் திறந்துச்சு. ಹೃದಯ ஐயோ ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ரபி, ಅಯ್ಯೋ ರಬುನಿ, ரபுனி, என் போதகரே, ನನ್ನ ಬೋಧಕರೇ, மரியாதை நான் தான். ಮರಿಯಾಳೆ ನಾನೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ, தேவ தரிசனம் ದೇವರ ದರ್ಶನ முதல் பெற்றாள். ಮೊದಲನೇದಾಗಿ எதனால பெற்றாள்? ಯಾಕೆ ಪಡ್ಕೊಂಡ್ಳು? அவள் அழுது கொண்டிருந்தது உண்மைதான். ಅವಳು ಅಳ್ಕೊಂಡಿದ್ದು ஆனால் ಆದರೆ அவள் அழுது கொண்டிருக்கிற போய் அந்த செய்தியை சொன்னாள். ಅವಳು ಅಳ್ಕೊಂಡಿರೋರಿಗೆ ಹೋಗಿ ಆ ಸಂದೇಶ அவள் அழுதது உண்மைதான். ಅವಳು ಅಳಿದಿದ್ದು அவளை ನಿಜವಾಗಿದೆ. பார்த்து தேவதூதன் அழாதன்னு சொன்னது உண்மைதான். ಅವಳನ್ನು ನೋಡಿ ದೇವದೂತರು ಅಳಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இயேசு அவளை பார்த்து அழாதன்னு சொன்னது உண்மைதான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವಳನ್ನು ನೋಡಿ ಅಳಬೇಡ ಅಂತ அவள் ಹೇಳಿದ್ರು. கல்லறைಯಲ್ಲಿ அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தது உண்மைதான். ಅವಳು ಸಮಾಧಿ ಹತ್ರ ಅಳ್ಕೊಂಡು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದು ನಿಜ. இயேசுவின் சரீரம் கிடைச்சா போதும், ಯೇಸುವಿನ ಶವ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು அப்படின்னு போனா ಆ ತರ ಹೋದ್ಲು. இயேசு அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ಅವಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಆನಂದ ಕಣ್ಣೀರಾಗಿ ஹல்லேலூயா. ಮಾಡಿದಳು. அன்பு சகோதரி, அழுது கொண்டு வந்திருக்கலாம், ಒಂದ್ ವೇಳೆ ನೀವು ಅಳ್ಕೊಂಡು நீ ಬಂದಿರಬಹುದು, அழுது கொண்டே இருக்கலாம். ನೀವು ಅಳ್ಕೊಂಡೇ இன்றைக்கு ಇರಬಹುದು. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ நீ ஏன் அழுகிறாய், ನೀವು ಯಾಕೆ ಅಳ್ತಾ நீ ಇದ್ದೀರಾ? எனக்காக அழுகிறாய். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಳ್ತಾ இயேசு ಇದ್ದೀರಾ? உயிரோடு கூட இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து நடத்துவார், ನಿಮ್ಮನ್ನು ಕರ ಹಿಡಿದು உன் கண்ணீரை ನಡೆಸುತ್ತಾರೆ. துடைப்பார், ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು உன்னை ಹೊಡೆಸುತ್ತಾರೆ. வாழ வைப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳವಿಟ್ಟು தைரியமாயிரு, ಧೈರ್ಯವಾಗಿ ಇರಿ. யாரும் இல்லை என்று நினைக்காத, ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಬೇಡಿ. உனக்காக இயேசு இருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. இயேசுக்கு நன்றியாயிரு. ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ವಂದನೆ ஹல்லேலூயா. ಸಲ್ಲಿಸಿ.